வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வெந்தயத்தின் பயன்கள் மற்றும் அதன் குணங்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஆப். இது மொபைல் ஆப்புங்க, ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்லேயும் கொடுக்குறாங்க. பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெந்தயம்னா என்னங்க? அஞ்சரைப்பெட்டியில் ரொம்ப முக்கியமானது வெந்தயம் தாங்க. தங்க பஸ்பம்னு சொல்கிற இந்த வெந்தயம் உச்சி முதல் பாதம் வரை உள்ள எல்லா நோய்களையும் தீர்க்குதுன்னு தாங்க சொல்லணும். குறிப்பாக மாதவிடாய் காலத்தில் நம்ம வயிறு வலிக்கும் பொழுது கொஞ்சம் அரை ஸ்பூன் போட்டு வாயில் போட்டு தண்ணி குடிக்கிறதுனால வயிறு வலியும் சரியாகுதுங்க. வெந்தயத்தில் எல்லா சத்துக்களும் இருக்குது. இதை முளைக்கட்டியும் சாப்பிட்லாம், இல்லை பொடி பண்ணியும் சாப்பிட்லாம். இரவு ஒரு நேரம் நைட்டு தூங்கும் பொழுது ஒரு ஸ்பூன் வெந்தயம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு வரும் பொழுது உடம்புல இருக்கிற நோயெல்லாம் சரியாகுதுங்க. அது மட்டுமா இல்லைங்க, நம்ம உடம்புல ஹீட்டு குறையிறதுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது முக்கிய பங்கு வகிக்குதுன்னு தாங்க சொல்லணும். வெந்தயத்தில் உணவை அடிக்கடி சேர்த்துக்கொண்டே வரும் பொழுது நம்ம உடலில் பல மாற்றங்கள் வருவதை நம்ம பார்த்துக்கொண்டே இருக்கலாங்க. வெந்தயத்தை நம்ம தண்ணியில் போட்டு இரவு ஊற வச்சு காலையில் விருவத்தில் குடிச்சு வந்தாலும் ரொம்ப நல்லதுங்க. அதுவும் மிகவும் கர்ப்பப்பைக்கு மிகவும் நல்லதுன்னு தாங்க சொல்லணும். கர்ப்பப்பையில் இருக்கிற கழிவுகளை நீக்குறதுல இது முதன்மை பங்கு வகிக்குதுங்க. அப்படிப்பட்ட வெந்தயத்தை நம்ம கீரையாகவோ முழு வெந்தயமாகவோ உணவில் சேர்த்துட்டு வரும் பொழுது நம்மளுக்கு எண்ணற்ற ஆற்றல் கிடைக்குதுங்க. அப்படிப்பட்ட வெந்தயத்தை நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு வரும் பொழுது குழந்தையின்மை போன்ற பிரச்சனையிலிருந்து நம்மளுக்கு பெரிய ரிலீஃப் கிடைக்குதுன்னு தாங்க சொல்லணும். வெந்தயத்தை சரியான முறையில் பயன்படுத்தி சரியான அளவு பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு பிசிஓடி குழந்தையின்மை போன்ற பிரச்சனைகள் தீருதுங்க. இதை நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கொள்வோம். வெந்தயத்தை முழுசாக சேர்த்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க குழம்பு, ரசம் இந்த மாதிரிக்கு சேர்த்துக்கொண்டு வரும் பொழுது கீரை வகைகளாக சேர்த்துக்கொள்ளும் வரும் பொழுது நம்மளை உடம்புல தேவையான அளவுக்கு சத்து கிடைக்குதுங்க. இது மட்டுமா நம்மளுக்கு தேவைப்படுது முடி, ஸ்கின் க்ளோயிங் எல்லா வகைகளுக்கும் இது மிகவும் அருமையான மருந்தாக இருக்குங்க. வெந்தயத்தை நல்லா அரைச்சி நம்ம மூஞ்சியில் ஃபேஸில் போட்டு வரும் பொழுது நம்ம உடலில் ஃபேஸ் மற்றும் கை கால் முகம் அந்த மாதிரிக்கு நல்ல பளபளப்பாகிறதையும் பார்க்கலாம். முடியில் தடவிட்டு வரும் பொழுது நம்மளுக்கு முடி அடர்த்தியாகவும் பளபளப்பாகவும் நல்ல இளமையாகவும் இருக்கிறதற்கு இது நல்ல வழிவகுக்குதுன்னு தாங்க சொல்லணும். இப்படிப்பட்ட வெந்தயத்தை பயன்படுத்தி எல்லாரும் பயனடைங்க. நன்றி, வணக்கம். வெந்தயத்தில் நிறையா பயன்கள் இருந்தாலும் எல்லாம் நம்ம பயன்படுத்தும் முறையில் தாங்க இருக்குது. ஓம் சரவணபவ. ஓம் குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. நன்றி.